Très heureux de vous rejoindre ce matin. காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Et puis aussi de ceux qui nous écouteront ou nous écoutent maintenant par Internet. இன்டர்நெட் மூலமாக இந்த சத்தியத்தை கவனிக்கிறவர்களுக்காகவும் Une de mes filles un jour est venue me voir pour me poser la question suivante. என்னுடைய மகள்களில் ஒரு மகள் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க என்னிடத்தில் வந்தார்கள். Papa, est-ce que tu pourrais me dire comment je la sentais très préoccupée, comment je pourrais connaître, comment je pourrais reconnaître la volonté de Dieu dans ma vie? என்னுடைய மகள் என்னிடத்தில் வந்து தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது எப்படி என்ற கேள்வியை என்னிடத்தில் கேட்டார். En fait, pour tout croyant, la préoccupation effectivement est de savoir quelle est la volonté de Dieu. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சூழ்நிலையின் பிரகாரமாக அவன் கேட்கிற கேள்வி தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வது எப்படி. Qui ne sait pas un jour poser la question comment je peux reconnaître la volonté de Dieu, ce que Dieu veut pour moi. தேவன் எனக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்ற கேள்வியை நாம் அநேக முறை கேட்டிருக்கலாம். Tu dois choisir une orientation, une profession. நீ ஒரு வேலைக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Tu dois choisir un conjoint, une conjointe. உன்னுடைய பிற்கால மனைவிக்காகவும் கணவனுக்காகவும் நீ தேர்ந்தெடுக்க சூழ்நிலை இருக்கலாம். Choisir peut-être un loisir, que sais-je. உன்னுடைய வாழ்க்கையில வேறு விருப்பங்கள் இருக்கலாம். Et tu dis mais qu'est-ce que Dieu veut pour moi? Qu'est-ce qu'il voudrait que je fasse véritablement? தேவன் என் மூலமாக என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நீ உனக்குள் கேள்வி கேட்டிருக்கலாம். Je voudrais dire que un des aspects les plus sensationnels de la vie avec Dieu, தேவனோடு நமக்குள்ள முக்கியமான காரியம் என்னவென்றால் c'est que non seulement il nous connaît personnellement, நம்மை தேவன் தனிப்பட்ட முறையிலே அறிந்திருக்கிறார், mais qu'en plus il veut prendre part à notre vie, நமக்கு வேற ஒரு வாழ்க்கையை கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். pour qu'elle soit vécue pleinement. அதை பூரணமாக அனுபவிக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். On pourrait se poser la question ce matin, quelle est la volonté primordiale de Dieu dans ma vie? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நடப்பதற்கு முக்கியமான காரியம் என்ன என்பதை நாம் கேட்டிருக்கலாம். Je vous invite à ouvrir dans la lettre à Timothée, première lettre à Timothée, chapitre 2, verset 3. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிப்போம். 1 தீமோத்தேயு 2, verset 3. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Nous découvrons dans ce texte quelle est la volonté primordiale et cruciale de Dieu. ஆண்டவருடைய பிரதானமான சித்தம் என்ன என்பதை இந்த வசனத்தின் மூலமா நாம் தெரிந்து கொள்ளலாம். Cela est bon et agréable devant Dieu, notre Sauveur, qui veut que tous les hommes soient sauvés et parviennent à la connaissance de la vérité. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Voilà, c'est la volonté première de Dieu est exprimée dans ce texte. Il veut que tous les hommes soient sauvés. இந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது தேவனுடைய பிரதான முக்கியமான விருப்பம் என்னவென்றால் எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய முக்கியமான சித்தமாய் இருக்கிறது. Et si Dieu en use de patience encore avant de revenir, c'est pour cette raison-là. ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கிறது என்றால் இந்த காரணத்துக்காகவே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கலாம். C'est encore l'occasion à des hommes et des femmes, des jeunes gens et des jeunes filles, de le suivre, de se donner à lui avant son retour. அவருடைய வருகைக்கு முன்னதாக நம்மை வாலிபர்களும் வாலிப பெண்களும் ஆண்டவருக்காக முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்கு இதுவே தருணமாக இருக்கிறது. On pourrait se demander comment est-ce qu'il y a un moyen pour connaître la volonté de Dieu dans ma vie. நாம் ஒருவேளை நமக்குள் கேள்வி கேட்கலாம், வேற ஏதாவது வழி இருக்கிறதா, எப்படி நம்மை ஆண்டவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது என்பதை நாம். J'aimerais vous dire tout d'abord qu'il n'y a pas de bouton spécial. முதலாக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு ஸ்பெஷலான ஒரு பட்டன் ஒன்று இல்லை அது தெரிந்து கொள்வது. Trouver la volonté de Dieu n'est pas aussi facile que de se connecter sur Internet et de cliquer sur l'icône connaître la volonté de Dieu. நாம் ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இன்டர்நெட் மூலமா போய் அந்த ஒரு பட்டனை அழுத்தி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்வது அல்ல. D'ailleurs, si vous allez sur Internet et que vous mettez comme ça la petite phrase sur Google, par exemple, connaître la volonté de Dieu, vous allez voir, il y a plus de 70 pages rien que sur cette expression-là. இன்டர்நெட்ல நீங்க கூகுள்ல போய் அடித்து பார்த்தால் ஆண்டவர் சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது அடித்து பார்த்தால் ஏறக்குறைய 70 பக்கங்களில் விளக்கத்தை வைத்திருக்கிறார்கள். Mais je veux dire, il n'y a rien de magique comme ça. Il n'y a pas de formule magique. ஒரு மேஜிக்கான ஒரு காரியம் அல்ல.
La Bible contient un ensemble de principes வேதத்திலே முக்கியமான பிரதானமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. qui nous permettent de connaître la volonté de Dieu. அதன் மூலமாக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. On va citer deux exemples, un dans Jacques chapitre 1 versets 5 à 8. யோவான் 1 அதிகாரம் 5 லிருந்து 8 வசனத்தை நாம் பார்க்கும்போது Jacques chapitre 1 versets 5 à 8. யாக்கோபு 1 அதிகாரம். Par exemple, s'il te manque la sagesse, உதாரணத்துக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், eh bien voilà ce que dit Jacques. யாக்கோபு இவனமாக கூறுகிறார், si la sagesse fait défaut à l'un de vous, Jacques 1 verset 5, யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம், qu'il la demande à Dieu qui donne à tous avec simplicité. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் Et sans faire de reproche. ஒருவருக்கு கடிந்து கொள்ளாதவருமாகியார். Elle lui sera donnée. தேவனிடத்தில் கேட்க கடவுள் அப்பொழுது அவன் கொடுப்பான். Rappelez-vous, Salomon a demandé la sagesse pour conduire le peuple. Et cette sagesse lui a été donnée. சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுடைய ஞானத்துக்காக விரும்பினார். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து தேவ மக்களை நடத்துவதற்கு ஞானத்தை. Cette sagesse de Salomon avait une grande renommée en Orient. அந்த சாலமோனின் ஞானம் மிகவும் பிரதானமானது, மிகவும் அதிகமான ஞானம். Il y a des gens qui venaient de loin pour écouter cette sagesse. வெளி தேசங்களில் இருந்தெல்லாம் அவருடைய ஞானத்தை கேட்கும்படியாக வந்தார்கள். Et c'est ce qu'il avait demandé à Dieu. அதுவே தேவனிடத்தில் அவர் கேட்டார். Le texte dit, mais qu'il demande avec foi sans éprouver le moindre doute. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் சந்தேகப்படாமல் கேட்க கடவன், அப்போது அவன் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. Voilà, notre demande à Dieu, la sagesse ou autre chose, doit se faire avec conviction. நாம் ஞானத்துக்காகவோ வேற எந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். Le texte qu'a lu tout à l'heure Abraham, இந்த வேளை அமராம் படித்த வேதவசனத்தின் பிரகாரம், vous avez bien entendu, நீங்கள் நன்கு கேட்டிருப்பீர்கள், demandez et l'on vous donnera. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். Cherchez et vous trouverez. தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். Frappez et l'on vous ouvrira. தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். Quiconque demande reçoit. கேட்கிறவனை அவன் பெற்றுக்கொள்கிறான். Celui qui cherche trouve. தேடுகிறவனே À கண்டடைவான். celui qui frappe on ouvrira. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Il y a des personnes qui sont parmi nous ce matin. இந்த காலையிலே கூடி இருக்கிற நம்ம மத்தியிலே, parce qu'un jour elles ont cherché. ஒரு நாள் தேவனை தேடினார்கள். Elles ont trouvé. தெரிந்து கொண்டார்கள். Elles sont là maintenant. இந்த வேளையில் காலையில் அமர்ந்திருக்கிறார்கள். Qui cherche trouve. தேடுகிறவன் கண்டடைவான். Alors l'autre question qu'on peut se poser pour se mettre en recherche de cette volonté de Dieu pour soi, pour notre vie. தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்வதற்கு இன்னொரு கேள்வி என்னவென்றால், certains se sont demandé est-ce qu'il faut demander des signes. ஒரு சிலர் கேட்கிறார்கள், அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்கிறார்கள். Je vais peut-être raconter déjà, peut-être ici, où il y a un monsieur recherchait une compagne pour sa vie. நான் ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதர் வந்து தன்னுடைய பிற்கால மனைவிக்காக தேடினார். Alors il a dit au Seigneur, ஆண்டவரத்தில் கேட்டார், Seigneur, la première femme que je vais rencontrer là à la sortie du temple ce matin, eh bien, si tu la mets sur mon chemin, allez, ça va devenir ma femme. ஆலயம் முடிந்து நான் செல்லும் போது உங்களுடைய சித்தம் எதுவாக உங்க சித்தம் இருந்தால் நான் அப்படியே செல்கிறேன். Je connais un pasteur. Enfin, j'ai connu quelqu'un qui a été pasteur, qui n'est plus devenu après, qui avait prié dans ce sens-là. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் இருக்கிறார், அவர் இப்படி தான் ஜெபித்தார். Et il a épousé la dame qu'il a rencontrée. அவர் சந்தித்த அந்த பெண்மணியை அவர் பிற்காலத்திலே மணந்து கொண்டார். Malheureusement, ils ont divorcé quelques années plus tard. பிறகு அநேக நாட்களுக்கு வருடங்களுக்கு பிறகு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். Faites attention parce que cet homme qui a demandé à Dieu, à un moment donné, il s'est trouvé face à quelqu'un qui était déjà marié, en sortant de l'église. ஆலயத்திலிருந்து வெளியே செல்லும்போது அந்த சந்தித்த அந்த மகன் ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்மணியாக இருந்தார். Et pourtant, on a eu des expériences dans la Bible. இருந்தாலும் வேதத்திலே நமக்கு அநேக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Celle que nous rapporte le livre des Juges au chapitre 6. யூதா புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. L'exemple de Gédéon qui a mis Dieu à l'épreuve. கிதியோன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். Seigneur, si tu veux délivrer Israël par mes soins, alors donne-moi un signe.
இஸ்ரவேலை நீர் விடுவிக்க வேண்டாமானால் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு கடவுளே ஆண்டவரே என்று அந்த கிதியோன் ஜெபித்தான். Pour que je sache si c'est vraiment toi qui m'appelles. இது நீர் தான் என்னை அனுப்புகிறேன் என்பதற்கு அடையாளமாக எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று Voici ce que je te demande. கிதியோன் கேட்டார். J'étendrai une toison, ce tissu de laine, நான் ஒரு தோலை நான் போடுவேன். sur le sol de l'air où l'on bat le blé. அது பனி காலத்தில் போடுவேன். Alors si la rosée se dépose seulement sur la toison, அந்த தோல் மாத்திரம் நனைந்திருந்தால், et si tout le sol autour reste sec, அதை சுற்றிலும் அது காய்ந்திருந்தால், alors je saurai que c'est par mes soins que tu veux délivrer Israël comme tu l'as déclaré. நீரே என்னை அனுப்பினீர், நீரே சொன்ன பிரகாரமாகவே நீரே என்னை அனுப்புகிறீர், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு நான் புரிந்து கொள்வேன். Et c'est ce qui est arrivé. அப்படியே நடந்தது. Il a demandé un signe. அவன் ஒரு அடையாளத்தை கேட்டான். Ça s'est réalisé. அது நடந்தது. Mais il est allé plus loin encore. இன்னும் அதிகமான இன்னொரு கேள்வியை கேட்டார். Le lendemain matin, quand il s'est levé, c'est ce qui était réalisé. மறுநாள் காலையிலே அவர் கேட்ட பிரகாரமாக நடந்தது. Alors il est allé encore voir Dieu. மறுபடியும் ஆண்டவரை நோக்கி Ne te fâche pas contre moi si je t'adresse encore une fois une demande, dit-il à Dieu. மறுபடியும் இன்னொரு முறை நான் உம்மை சோதிக்க விரும்புகிறேன், என்னை எடுத்து கோபம் கொள்ளாதீர்கள் என்று. Permets-moi seulement une dernière épreuve avec la toison. எனக்கு ஒரு கடைசியான ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள், இந்த அடையாளத்தை காண்பீங்கள் என்று கேட்டார் கிதியோன். Qu'elle seule reste sèche et que la rosée mouille tout le sol aux alentours. அந்த தோல் மாத்திரம் நனைந்திருக்க வேண்டும், காய்ந்திருக்க வேண்டும், மற்ற எல்லா பாகங்களும் நனைந்திருக்க வேண்டும் என்று கேட்டார். Et Dieu cette nuit-là a fait ce qu'avait demandé Gédéon. அந்த இரவிலே அவன் கேட்ட பிரகாரமாகவே அந்த அடையாளத்தை அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து நிறைவேற்றினார். Qu'est-ce qu'il faut penser de cette demande de Gédéon? அந்த கிதியோனுடைய வேண்டுதல் பிரகாரம் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? Quelles sont les qualités de Gédéon? கிதியோனுடைய தன்மைகள் என்ன? C'est un homme humble, on l'apprend, vous pouvez voir dans Juge au chapitre 6, verset 15. யூதா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு சாதுவான ஒரு அமைதியான ஒரு மனிதன் என்பதை நாம் பார்க்கிறோம். C'est un homme d'une grande humilité. தாழ்மையான ஒரு மனிதனான வாழ்ந்தவர். 6, verset 15. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் Au chapitre 6 et au verset 27, on apprend que c'est quelqu'un qui est obéissant à Dieu. ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். Au chapitre 6, verset 34, nous apprenons qu'il est habité par l'Esprit de Dieu. 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு மனிதனாக நாம் காணலாம். Que c'est quelqu'un qui est intelligent, qui a une stratégie à viser. அவர் ஒரு ஞானமுள்ள மனிதன், அவருடைய ஒரு நோக்கமுடையவராக வந்தார். Au chapitre 8 des Juges, nous apprenons que c'est un bon diplomate. 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அவர் அறிவுள்ளவராகவும் இருக்கிறதை நாம் காணலாம். Tout ça, c'est les points forts de Gédéon. கிதியோனுடைய வல்லமையான தன்மைகளை பற்றி நாம் விளங்கிக் கொள்ளலாம். Mais voyez-vous, Gédéon ne s'est pas contenté du premier miracle. இந்த கிதியோனானவன் முதல் அற்புதத்தை கண்டு பெருமை அடையவில்லை. Il en a demandé un second. மறுபடியும் இரண்டாவது அடையாளத்தை கேட்டார். Peut-être plus difficile que le premier. முதலாவது அடையாளத்தை விட இரண்டாவது அடையாளம் c'est le contraire qui கஷ்டமாக இருந்திருக்கலாம். Gédéon devait savoir que son attitude n'était pas bonne. கிதியோன் அவர் செய்த அந்த காரியம் ஒரு சரியான காரியம் இல்லை என்று Parce qu'à un moment donné, il dit à Dieu, ne te mets pas en colère, Seigneur. முதல்ல ஆண்டவருக்கு அவர் கேட்டார், நீ கோபம் கொள்ளாதீர் என்று கேட்டார். Que pense Jésus au sujet de ceux qui cherchent un signe? அடையாளத்தை கேட்கிறவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். Nous le lisons au chapitre 11 de l'évangile selon Luc. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கலாம். 11 verset 29. 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, Comme le peuple s'amassait en foule, ils se mirent à crier, cette génération est une génération méchante. Elle demande un miracle. Il ne lui sera donné d'autre miracle que celui de Jonas. 29ஆம் வசனம், ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. Les gens venaient, pourtant il y avait des guérisons. அநேக அற்புதங்களையும் அது சுகமளிக்கிற காரியங்களையும் நடந்தது. Et il n'était pas évident peut-être que les gens croient sans qu'il y ait de guérison. அந்த அற்புதத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். Alors qu'il y en a certains qui ont suivi Jésus parce que voilà, ils sont inspirés à suivre Jésus sans forcément qu'il y ait une guérison, un miracle particulier. அநேகர் அவரை பின்பற்றினார்கள், அற்புதத்தை அடையாளத்தையும்
அறியாதவர்களாக அதை தேடாதவர்களாக பின்பற்றி இருந்திருக்கலாம். Il existait une autre méthode aussi pour connaître la volonté de Dieu. இன்னொரு விதமான தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான வேறு ஒரு வழியும் உண்டு. Dans l'Ancien Testament comme dans le Nouveau d'ailleurs. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் அவைகளை காணலாம். C'est ce qu'on appelle le tirage au sort. சீட்டு போடுதலை பற்றி நாம் பார்க்கணும். சீட்டு போடுதல். Le tirage au sort, c'est qu'on apprend que c'était au moyen de disques gravés sur les deux faces. ஒரு அந்த கட்டையிலே இரண்டு பக்கத்திலேயும் எழுதப்பட்டு சீட்டு போடுவார்கள், கட்டை On உருட்டுவார்கள், les jetait en l'air. அந்த ஆகாயத்திலே தூக்கி போடுவார்கள். Et la façon dont ils retombaient, alors on disait voilà, là c'est la volonté de Dieu ou là c'est pas la volonté de Dieu. அது முழுவதும் பிரகாரமாக இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். Comme si j'avais une pièce de monnaie. ஒரு நாணயத்தை பார்க்கும்போது Je fais sauter la pièce de monnaie comme ça en l'air. கரங்களை வைத்து மேலே சுழட்டும் போது Je la rattrape de main et je dis voilà, ah, pile, c'est bon. என்னுடைய கரங்களில் விழுந்து மறுபடியும் நான் பெரட்டி பார்க்கும்போது Bon, si ça avait été face, c'était mauvais. சரியான காரியமா தவறான என்பதை புரிந்து கொள்ளலாம். Est-ce que c'est ça? இப்படிதான் நடக்கிறது. Pourtant, le tirage au sort existe. அவர் சீட்டு போடுதலும் நடந்திருக்கிறது. Regardez par exemple dans les Actes des Apôtres au chapitre 1, verset 26. அப்போஸ்தலர் புத்தகத்திலே முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது Comment on a choisi, j'allais dire, le 13e apôtre? 13வது சீஷரை எப்படி தெரிந்து கொண்டார்கள்? En fait, qui est le 12e. Acte 12வது chapitre 1, verset 26. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 26ஆம் வசனம். Puis ils firent cette prière, Seigneur, toi qui connais les cœurs, désigne lequel de ces deux sera choisi. Ils hésitaient entre Barsabas et Matthias. 26ஆம் வசனம். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்போது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். Vous pourrez lire celui qui allait remplacer Judas. இவனே யூதாஸ் காரியத்துக்கு அடுத்தது. Alors le texte dit, ils tirèrent au sort, இந்த சீட்டு போடுதல் என்பதை வேதம் என்ன et கூறுகிறது? le sort tomba sur Matthias. இது மத்தியாசின் பெயரில் விழுந்தது. Voilà, tirage au sort. மத்தியாவின் பெயரில் இந்த சீட்டு விழுந்தது. Il y avait aussi dans l'Ancien Testament ce qu'on appelle l'Urim et le Thummim. பழைய ஏற்பாட்டிலே உம்மீம் தூரிம் என்ற காரியத்தை நாம் பார்க்கலாம். C'était deux pierres sur le pectoral de part et d'autre. அந்த ஆசாரியர்கள் தங்களுடைய அங்கிகளை இரண்டு கற்களை பதித்து வைத்திருப்பார்கள். Alors quand il y avait une illumination sur une des pierres, ça voulait dire que Dieu était d'accord. அந்த இரண்டு கற்களிலே ஒரு கற்கள் வெளிச்சமா இருக்கும்போது Quand il y avait une illumination sur une autre pierre, c'est que Dieu n'était pas d'accord. மறுபக்கத்தில் அந்த வெளிச்சம் இருந்தால் ஆண்டவருக்கு சித்தம் இல்லை என்று புரிந்து கொள்வார்கள். C'était une manière sacrée de découvrir la volonté de Dieu. இது ஒரு வகையான தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கான விளக்கம். Nous apprenons que le souverain sacrificateur utilisait cela dans les grandes occasions. பிரதான ஆசாரியர்கள் இவ்விதமாக தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டார்கள். Alors il peut y avoir d'autres moyens aussi pour connaître la volonté de Dieu. இன்னும் அநேக காரியங்கள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் Il y புரிந்து a des gens கொள்ளலாம். qui pensent parce qu'ils ont fait un rêve, ils ont une vision, un songe. ஒரு சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தனக்கு ஒரு கனவு உண்டானது, தனக்கு ஒரு தரிசனம் உண்டானது என்பதை தெரிந்து Et le கொள்கிறார்கள். lendemain matin, ils se sont dit voilà, Dieu m'a révélé. மறுநாள் காலை எழுந்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார்கள். Peut-être que ça serait intéressant de s'interroger sur la compréhension des rêves que nous faisons. நாம் முதலாவது அந்த கனவின் விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Je vais dire dans le résultat de ce rêve, அந்த கனவின் முடிவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள à வேண்டும். partir du moment où cela n'est pas en contradiction avec la parole de Dieu. தேவனுடைய வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். J'aimerais énoncer 10 choses 10 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். qui peuvent m'empêcher de connaître la volonté de Dieu. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடி தடையா இருப்பதை பற்றி நான் சொல்ல Alors விரும்புகிறேன். je vais vous demander d'ouvrir la Bible. வேதத்தை நான் திறக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். Et on va d'abord ouvrir dans le psaume au chapitre 66. சங்கீதம் 66ஆம் அதிகாரம். Psaume 66. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் Versets 18 et 19. 18, 19 வசனத்தை நான் படிக்கிறேன். Première chose qui nous empêche de connaître la volonté de Dieu. முதலாவது தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருப்பது என்னவென்றால், Le texte dit, si j'avais conçu l'iniquité dans mon cœur, le Seigneur ne m'aurait pas exaucé. 66 verset 18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். Si tu cherches la volonté de Dieu, mais pertinemment tu continues à t'obstiner dans une situation qui est contre cette volonté de Dieu, comment peux-tu connaître la suite de la volonté de Dieu pour toi? தேவனுடைய சித்தம் உனக்கு பிற்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை நன்கு உணர வேண்டும் என்று நீ ஆண்டவருக்கு விரோதமாக இருந்து கொண்டிருந்தால் எப்படி நீ ஆண்டவர் சித்தத்தை நீ புரிந்து கொள்ள முடியும்?
vouloir connaître la volonté de Dieu et continuer à pécher. தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்றார், அதே Et tu நேரத்தில் voudrais savoir ce que Dieu veut dans ta பாவம். vie. Et tu voudrais savoir ce que Dieu veut dans ta vie. பிறகு தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? Deuxième chose. இரண்டாவது காரியம், Proverbe, chapitre 21, verset 13. நீதிமொழிகள் 21 அதிகாரம். Quand nous connaissons le besoin des autres, மற்றவர்களுடைய விருப்பம் என்னவென்று நாம் Proverbe 21, verset 13, நீதிமொழிகள் 21:13. regarde ce que dit le texte ici. Celui qui ferme son oreille au cri du pauvre criera lui-même et n'aura point de réponse. நீதிமொழிகள் 21:13. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். Ça, c'est une raison de, je vais dire, qui nous empêche de connaître la volonté de Dieu. À partir du moment où nous sommes sourds aux besoins des autres. நாம் மற்றவர்கள் தேவையை நாம் பூர்த்தி செய்வதற்கு பதிலாக தேவனுக்கு விரோதமாக நடக்கும் காரியத்தை இந்த வசனத்தின் Voilà que tu மூலமாக demandes à Dieu pour toi, நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக நாம் அடிக்கடி கேட்பது et உண்டு. tu ne réponds pas ce que Dieu veut pour toi pour les autres. நீ ஆண்டவருடைய விருப்பத்தை நீ செய்யாதபடி இருக்கும்போது மற்றவர்கள் நீ எப்படி செய்வாய்? Une troisième raison. மூன்றாவது விளக்கம், Toujours dans le livre des Proverbes, un petit peu plus loin, chapitre 28, verset 9. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 9 வசனத்தை பார்ப்போம். Proverbe 28, verset 9. நீதிமொழிகள் 28:9. Si quelqu'un détourne l'oreille pour ne pas écouter la loi, sa prière même est une abomination. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. Pourquoi demander quelque chose à Dieu en dehors de sa parole, alors que déjà dans sa parole, les choses sont dites clairement à ce sujet. வேதத்திலே நமக்கு தெளிவான விளக்கங்களை தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பது தெளிவாக வேதத்திலே கொடுக்கப்பட்டது. நாம் ஏன் பிறகு வெளியே போய் தேட வேண்டும்? Et ignorer volontairement les enseignements de Dieu, alors qu'on veut connaître sa volonté, ça ne va pas ensemble. நாம் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடக்கும்போது அது அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. Au psaume 34, சங்கீதம் 34 அதிகாரம் versets 16 et 17, 16-17. quelqu'un qui veut connaître la volonté de Dieu, mais qui continue pertinemment aussi à pratiquer le péché, நாம் ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்திருக்க போதும் மறுபடியும் துணிகரமாக ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கும் பொழுது ne peut pas imaginer recevoir une réponse de Dieu. ஆண்டவரத்திலிருந்து அவன் ஒரு பதிலை பெற்றுக்கொள்வான் என்பது மனிதனுக்கு யோசிக்க கூட கூடாது. J'aimerais aussi qu'on prenne Jacques, chapitre 4, verset 2. யாக்கோபு 2 அதிகாரம், யாக்கோபு 4 அதிகாரம் 2 வசனம். L'épître de Jacques, யாக்கோபு chapitre 4 et au verset 2. 4 அதிகாரம் 2 வசனம். Il est intéressant de voir de quelle manière nous demandons. எந்த விதமாக அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காணலாம். Le texte dit, vous convoitez et vous ne possédez pas. Vous êtes meurtriers et envieux et vous ne pouvez pas obtenir. Vous avez des querelles et des luttes et vous ne possédez pas parce que vous ne demandez pas. யாக்கோபு 4 அதிகாரம் 2 வசனம். நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை Comment voulons-nous recevoir ce que nous ne demandons pas au Seigneur? நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையாக கூடாமல் போகிறீர்கள். Maintenant, Jacques insiste au verset 3. 3 வசனத்திலே யாக்கோபு Vous கூறுகிறார், demandez et vous ne recevez pas parce que vous demandez mal dans le but de satisfaire vos passions. நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்கிற தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்கிறார். Alors, si un enfant prie et dit, oh Seigneur, moi j'aimerais avoir une bicyclette. ஒரு சிறு பிள்ளை ஆண்டவர் இடத்துல எனக்கு ஒரு சைக்கிள் Ah, வேணும் c'est ce que j'ai demandé à Dieu. ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். Es-tu sûr que cette chose-là, Dieu la veut pour toi? ஆண்டவர் அது கொடுக்க விருப்பமா இருக்கிறாரா? Voyez, quelle est la finalité? அதன் முடிவு என்ன? Est-ce que pour satisfaire un plaisir personnel? ஒரு தனிப்பட்ட அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான விருப்பமா? Pour combler un besoin personnel? அந்த ஆசையை பூரணப்படுத்துவதற்கான? C'est déjà différent, vous avez senti la nuance. வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். Donc il y a une bonne manière de demander aussi. நாம் கேட்கும்போது சரியான விதத்தில் நாம் கேட்க வேண்டும். Toujours au chapitre 1, pardon, on revient un petit peu en arrière, Jacques chapitre 1, versets 6 et 7. யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் பார்ப்போம். Voilà, si quelqu'un d'entre vous manque de sagesse, qu'il demande à Dieu, nous l'avons lu, qui donne avec tout simplement et sans reproche, et elle lui sera donnée. Mais qui la demande avec foi, sans douter, car celui qui doute est semblable au flot de la mer, agité par le vent et poussé d'un côté et d'autre. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுள்னு பார்த்தோம். அப்படியே மனுஷன் தான்
அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்காதிருப்பான். Qu'un tel homme ne s'imagine pas qu'il recevra quelque chose du Seigneur. C'est un homme irrésolu, inconstant dans toutes ses voies. இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அந்த வசனத்தை பார்க்கும்போது அடிப்பட்ட சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். Ce qui nous empêcherait de connaître la volonté de Dieu, c'est de douter de la générosité de Dieu. தேவனுடைய அவருடைய கிருபையிலே அளவில்லாத கிருபையில் நாம் சந்தேகப்படுவதற்கு சமமாயிருக்கிறது. Jacques est un homme très pratique. இந்த யாக்கோபு அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு மனிதர். Il nous donne encore un autre conseil. இன்னொரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கின்றார். Au chapitre 4, 4ஆம் அதிகாரம் et au verset 6. 6ஆம் வசனம். Il accorde au contraire une grâce plus excellente, c'est pourquoi l'Écriture dit Dieu résiste aux orgueilleux, mais il fait grâce aux humbles. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. Voilà. Ce qui nous empêche de connaître la volonté de Dieu, c'est de notre demande, peut-être notre façon orgueilleuse de demander. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பெற்றுக்கொள்ளாதது இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்ம பெருமையாக நடந்து கொள்வதும் அகந்தையாக நடந்து கொள்வதுமாக இருப்பதனால் நாம் பதில் வராமல் இருக்கலாம். La neuvième raison qui nous empêche de connaître la volonté de Dieu. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வது தடையாக இருப்பதற்கு இரண்டாவது விளக்கம் என்னவென்றால், j'aimerais qu'on le lise dans Marc chapitre 6 versets 14 et 15. மார்க் 6ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்தை பார்ப்போம். Vous savez que c'est dans Marc que nous trouverons le modèle de prière que le Seigneur nous a proposé. இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை உதாரணத்தை கற்றுக் கொடுத்தார். Marc 6 versets 14 et 15. மார்க் 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். Si vous pardonnez aux hommes leurs offenses, votre Père céleste vous pardonnera aussi. Mais si vous ne pardonnez pas aux hommes, votre Père ne vous pardonnera pas non plus. 6, 14, 15. Matthieu, pardon. Matthieu 6. Matthieu 6, oui. Verset 14, 15. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். Voilà, ce qu'il requiert ici, vous voyez, c'est l'esprit de pardon. Vous ne pouvez pas demander à Dieu de vous pardonner si vous n'êtes pas prêt aussi à pardonner votre prochain. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். Quelque chose qui est lié aussi au pardon, c'est celui de la réconciliation. இந்த மன்னிப்பின் பிரகாரம் பார்க்கும்போது இன்னொரு Matthieu 5 verset 23-24. ஒப்புரவாகுதலை நாம் பார்க்கலாம். Si donc tu présentes ton offrande à l'autel et que tu te souviens que ton frère a quelque chose contre toi, alors laisse là ton offrande devant l'autel. Va d'abord te réconcilier avec ton frère, puis viens présenter ton offrande. நம்ம ஆலயத்திலே அந்த காணிக்கை செலுத்தும்படியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். உன்னோட ஆலயத்தை காணி செலுத்துவதற்கு முன்னாடி அவன் சகோதரனுடைய ஒப்புரவாகி மறுபடியும் அந்த காணிக்கை செலுத்து என்று அந்த வசனத்தை நாம் படிக்கலாம். Qu'est-ce qui m'empêche de connaître la volonté de Dieu? தேவனுடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது? Prévoir de pécher. பாவத்தை அறிந்து கொள்வது. Être sourd aux besoins des autres. மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருப்பது. Ignorer volontairement les enseignements de Dieu. ஆண்டவருடைய வசனத்துக்கு மனப்பூர்வமாக எதிர்த்து நிற்பது. Pratiquer consciemment le péché. தொடர்ந்து நாம் பாவத்தில் நிலைத்திருப்பது. Ne pas exprimer notre besoin à Dieu. தேவனிடத்தில் நம்முடைய விருப்பத்தை சொல்லாதிருப்பது. Demander d'une mauvaise façon. ஒரு தவறான விதத்தில் தேவனிடத்தில் நாம் douter de la générosité de Dieu. ஆண்டவருடைய கிருபையை நாம் சந்தேகப்படுவது. Ne pas avoir un esprit de pardon. நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதான இதயத்தை demander de façon orgueilleuse. நாம் பெருமையாக நடந்து கொள்வது. Et ne pas vouloir se réconcilier avec autrui. மற்றவர்களோடு நாம் ஒப்புரவாகாமல் இருப்பது. Vous avez remarqué que une de ces clés, ஒரு சில முக்கியமான காரியம் என்னவென்றால், c'est celui de notre démarche en toute humilité. தேவனோடு நாம் தாழ்மையை உள்ள இதயத்தோடு நடப்பது. Pourquoi faut-il être humble? எதற்காக நாம் தாழ்மையா இருக்க வேண்டும்? Parce qu'une personne orgueilleuse peut passer à côté de la volonté de Dieu tout simplement parce qu'elle n'est pas prête à prier pour cela. ஒரு பெருமையான மனிதன் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொள்கிறான். அவனுக்கு தேவனிடத்தில் கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கவில்லை. Une demande d'humilité en rapport avec la recherche de Dieu. தேவனுடைய விருப்பத்தின்படி அவர் தேடும் வண்ணமாக நாமும். Une humilité en rapport avec les autres.
மற்றவர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடியவும் காட்டுகின்றது. Et on pourrait dire une humilité par rapport à la grâce que Dieu nous accorde. தாழ்மை என்பது தேவன் நமக்கு கொடுக்கும் கிருபையோடு இணைந்தது. C'est vrai que Jésus a donné l'exemple par excellence d'humilité. இயேசு கிறிஸ்துவே தாழ்மைக்கு அடையாளமாக முன் உதாரணமாக வாழ்ந்து வந்தார். Philippiens chapitre 2 verset 5. பிலிப்பியர் 2:5 Jésus n'a pas regardé de descendre du trône où il était dans le ciel அவர் மகிமையுள்ள அந்த சிங்காசனத்திலிருந்து இறங்கி pour வருவதற்கு s'abaisser, pour s'humilier pour l'homme. தாமதிக்கவில்லை. மனிதர்களுக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். Une autre clé aussi, இன்னொரு காரியம் என்னவென்றால், bien sûr, c'est la prière. Pour connaître la volonté de Dieu, bien sûr qu'il faut prier. நிச்சயமாக நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஜெபம் Parce que முக்கியமானது. la prière démontre notre dépendance de Dieu. ஜெபம் என்பது தேவனிடத்தில் நாம் தேவனோடு இணைந்திருக்கிறதை நமக்கு Je vais வெளிப்படுத்துகிறது. donner un exemple. ஒரு உதாரணத்தை Cette கொடுத்து semaine que j'ai vécu. நான் அனுபவித்த காரியத்தை, Ma femme et moi, nous étions devant une difficulté நானும் என் மனைவி ஒரு சில கஷ்டங்களில் இருந்தோம். et nous ne savions comment faire. எங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் தெரிந்தது. Je devais rencontrer quelqu'un நான் ஒருவரை சந்திக்க வேண்டியிருந்தது. et nous avons prié ensemble avant. நாங்கள் அதற்கு முன்னதாக ஜெபத்தில் இறங்கினோம். Nous craignions sur la réaction de cette personne que je devais rencontrer. அந்த சந்திக்க போக வேண்டிய மனிதனுடைய பின் விளைவு எப்படி இருக்குன்னு யோசித்தேன். Nous avons prié avant. நாங்கள் அதுக்கு முன்னதாக ஜெபித்தோம். Je suis parti sereinement. நான் தாழ்மையோட நிச்சயமாக சென்றேன். Je pouvais craindre que cette personne ne soit pas favorable à ma demande. நான் கேட்கும் காரியத்தை அந்த மனிதன் எதிராக இருப்பார் என்று நான் பயந்தது உண்டு. Quand je suis arrivé devant cette personne, அந்த மகனுக்கு முன்பாக வந்து நான் நின்றேன். je lui ai demandé ce que je devais lui demander நான் கேட்க வேண்டிய காரியத்தை அந்த மகனுக்கு முன்பாக நான் கேட்டேன். et la personne a accepté ma demande. நான் கேட்ட காரியத்தை அந்த நபர் ஏற்றுக்கொண்டார். J'ai vu là une réponse à notre prière, à mon épouse et moi. நானும் என் மனைவியும் சேர்ந்து ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததை நான் உணர்ந்தேன். Prions les uns pour les autres. ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். Prions par rapport au salut des uns et des autres. அடுத்தவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Et je crois que quand vous commencez comme ça, vous n'êtes pas prêt de terminer. நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் முடிக்க மாட்டீர்கள். Anne a prié pour avoir un fils. அன்னாள் வந்து ஒரு மகன் வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். Néhémie a prié pour le peuple. நெகேமியா மக்களுக்காக ஜெபித்தார். Même Nebuchadnezzar a prié pour louer Dieu. நேபுகாத்நேச்சார் தேவனை துதிக்க முடியாது ஜெபித்தார். Jonas a lancé un cri de détresse. யோனா வந்து ஒரு துக்கமான ஜெபத்தை செய்தார். Pierre, alors qu'il s'enfonçait dans l'eau, il a crié à Dieu. பேதுரு தண்ணீரில் முழுகும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். Jésus, dans le jardin de Gethsémané, a crié à son Père. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். La prière pour connaître la volonté de Dieu. தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபித்தார். Jésus, dans le jardin d'Éden, a dit, non Seigneur, non pas ma volonté, mais que ta volonté se fasse. கெத்செமனே தோட்டத்திலே என்னுடைய சித்தத்தின்படியாக பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்று ஜெபித்தார். Une autre clé aussi pour connaître la volonté de Dieu, மூன்றாவதாக ஒரு முக்கியமான c'est de suivre l'éclairage que l'on a déjà reçu. நாம் ஏற்கனவே கிடைக்கப்பட்ட வெளிச்சத்துக்கு L'éclairage de la parole de Dieu. வேத வசனத்திலிருந்து வருகிற வெளிச்சம். Nous n'avons pas dit le projecteur. நாம் அந்த ப்ரொஜெக்டர் வெளிச்சத்தை பற்றி சொல்லவில்லை. L'éclairage, psaume 119, verset 105. சங்கீத புத்தகத்தில் La எழுதப்பட்டிருக்கிறது. parole dit, ta parole est une lampe à mes pieds, முதல் வசனம் என் கால்களுக்கு une தீபமும் lumière sur mon sentier. பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. Il n'est pas dit que c'est une lampe torche நம்ம ஒரு டார்ச் லைட் போல qui éclaire à 300 mètres. 300 மீட்டர் வெளிச்சம் கொடுப்பதல்ல. C'est une lampe que si vous l'avez à votre pied, eh bien pour qu'elle éclaire sur le chemin, il faut que vous avanciez un pas après l'autre. நாம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு படியாக நாம் நடந்து முன்னேறி செல்ல வேண்டும். Le Seigneur ne va pas éclairer peut-être l'avenir de votre vie comme ça dans l'immédiat. நம்முடைய வாழ்க்கையிலே பிற்கால காரியத்துக்கான வெளிச்சத்தை முன்னதாக கொடுப்பதில்லை. Mais il est prêt à vous éclairer pour vous faire avancer ici et maintenant. இன்றைய நேரத்திலே ஒவ்வொரு கொஞ்சமா வெளிச்சத்தை ஆண்டவர் Pas கொடுப்பார். forcément pour demain, mais pour aujourd'hui. நாளைக்காக கொடுப்பதில்லை, இன்றைக்கு வேண்டிய வெளிச்சத்தை நாம் கொடுக்கின்றார். Il ne nous est pas toujours avantageux de plonger nos regards vers le futur. பிற்கால வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. Pierre, à un moment donné, était préoccupé sur son avenir. பிற்கால வாழ்க்கையை பற்றி வருங்காலத்தை பற்றி பேதுரு கவலைப்பட்டார். Et Jésus lui a dit, lui a annoncé comment il devait mourir. இயேசு கிறிஸ்து பேதுரு எப்படி மரிக்கப் Tu போகிறார் veux savoir, ben voilà, tu sauras. நீ பின்னர் எப்படி இருப்பாய் என்று வெளிப்படுத்தினார். C'est pas toujours bon de savoir ce qui se passera par la suite. பிற்காலத்தில் நடப்பது புரிந்து கொள்வது நல்லதல்ல. C'est un moment de vivre jour après jour avec lui. அன்றாட ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது முக்கியமானது. On vit dans un climat de confiance
chaque jour. ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கையோட Et வாழ il te donnera la force d'avancer chaque jour. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் தருவார். Ne pas abandonner, une autre clé. நம்முடைய அடுத்த காரியம் என்னவென்றால் நம்ம விசுவாசத்தை தளர்ந்து விடக்கூடாது. La parabole de la veuve, par exemple, qui a importuné, qui a insisté. அந்த விதவையின் கதையை நாம் பார்க்கும்போது விடாமல் அவர் போராடினால் ஜெபித்தார். Dans ta prière, dans ta recherche de la volonté de Dieu pour toi, உன்னோட வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு n'abandonne pas, persiste, persévère. தொடர்ந்து உறுதியா நிலைத்திரு, ஜெபித்திரு. Ne perds pas courage face aux obstacles. அந்த சம்பவங்களை காண்டு பலவீனப்படாதே, சோர்ந்து போகாதே. Paul a parlé de ses souffrances. பவுல் கூட தன்னுடைய வேதனைகளை பற்றி எழுதினார். Il a même enduré avec joie pour le nom de Jésus. அவைகளை இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக சந்தோஷமா Paul et ஏற்றுக்கொண்டார். Silas étaient en prison. பவுலும் சீலாவும் C'est pas l'endroit où on chante des cantiques. சிறைச்சாலையில் இருந்தார்கள். பாடக்கூடிய இடம் அல்ல. Et pourtant, il s'est mis avec Silas à chanter dans la prison. இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா பாடி ஜெபித்தார்கள். Le Seigneur lui a permis de dépasser sa situation présente. அந்த நேரத்துக்குள்ள அந்த சிச்சுவேஷனை தாண்டி செல்வதற்கான பலத்தை கொடுத்தார். De louer le Seigneur pour ce qu'il est. அவர் ஆண்டவர் அந்த நேரத்திலே அவர் எப்படி இருக்கிறவனமாக ஜெபிக்க முடியாது சொல்லு. Et même dans un moment où tu te sens emprisonné, சில வேளையில் நீ கட்டப்பட்டு இருக்கும் பொழுது le Seigneur peut ouvrir tes portes. ஆண்டவர் ஒரு கதவை திறக்க முடியும். Puisque tu le crois. நீ விசுவாசிப்பதனால் அந்த கதவை ஆண்டவர் Fais-lui confiance. அவர் மேல் நம்பிக்கை வைத்தது. Une autre clé aussi. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். Nous sommes appelés à nous servir de notre intelligence et de notre conscience. நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். Et que le Seigneur nous soit en aide pour cela. நமக்கு அதற்காக தேவன் நமக்கு Ne dépendez pas uniquement de vos sentiments, ne comptez pas sur vos sentiments pour savoir quelle est la volonté de Dieu. நம்முடைய உணர்வுகளை மாத்திரம் நாம் சார்ந்திருக்க கூடாது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு. Il y a des promesses de Dieu dans sa parole. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்தின் மூலமா Des promesses qui font autorité. அந்த வாக்குத்தத்தமானது வல்லமையுள்ளதா இருக்கு. Reposez-vous sur ces promesses dans une démarche de confiance. அந்த வாக்குத்தத்தின் மேல் பற்றி கொண்டு நம்பிக்கையோட கடந்து செல்லுங்கள். Que Dieu nous soit en aide. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. Les sentiments viennent en deuxième voire en troisième plan. உணர்வு என்பது மூன்றாவது பக்கத்தில் தான் On வருகிறது. présente les faits au Seigneur. முதலாவதாக தேவனிடத்தில் நம்முடைய அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். Et après notre acquiescement par nos sentiments viendra ensuite. உணர்வு மூலமாக பிறகு நம்ம மற்ற காரியங்கள் வரும். Peut-être qu'il est bon de commencer de demander aussi un conseil à un ami. மற்றவர்களிடத்துல நண்பர்களிடத்துல நம்ம ஒரு ஆலோசனை கேட்கலாம். Un ami dont vous savez qu'il a un engagement avec Dieu. ஆண்டவரோடு நெருங்கின ஒரு மனிதரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கலாம். Se mettra à prier avec vous. அவர் உங்களோட கூட சேர்ந்து Il ஜெபிக்கலாம். m'est arrivé de prier au téléphone par quelqu'un qui m'appelait. சில நேரங்களில் தொலைபேசி மூலமாக நாங்கள் Des personnes qui voulaient savoir ce que Dieu voulait pour elle à ce moment-là. அந்த நபர் ஆண்டவர் சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சொன்னார். தொலைபேசி மூலமாக Une ஜெபித்தோம். fois à 4 h du matin, je me suis levé. 4 மணிக்கு விடிய Je devais faire un choix le matin. நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது. J'ai prié le Seigneur. ஆண்டவருக்கு ஜெபித்தேன். J'ai ouvert sa parole. ஆண்டவர் வேத J'ai lu un வசனம் texte. எனக்கு ஒரு Ce வசனம் texte m'a rempli plein d'assurance. எனக்கு அதிகமான நம்பிக்கை வந்தது. நான் கடந்து சென்றேன். Et le Seigneur m'a aidé à faire le choix qu'il fallait. தேவன் நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தினார். Mais vous savez, Dieu ne répond pas forcément toujours tout de suite. நாம் கேட்க வேண்டியது உடனடியாக சில நேரத்தில் பதில் இல்லாமல் இருக்கலாம். Dieu n'est pas pressé. ஆண்டவர் Parfois, nous, on voudrait que ça se passe plus vite. நாம் சில வேளையிலே சீக்கிரமா நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். Dieu ne voit pas le temps comme nous. நாம் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவர் காலத்தை பார்ப்பதில்லை. Laissons Dieu agir en son temps. தேவன் அந்த நேரத்திலே அவரை செய்ய விடுங்கள். Confions-nous en tout temps à lui. அவர் மேல் முழு நம்பிக்கையாயிருங்கள். De tout notre cœur. முழு இதயத்தோடு. Dans la tranquillité. அமைதியோடு. À cause de son amour parfait. அவருடைய வெளியேறப்பட்ட அன்பின் நிமித்தம். Et celui qui met sa confiance dans le Seigneur, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் il peut assurer de la délivrance de la crainte. அந்த பயத்திலிருந்து விடுதலை நிச்சயம் பெற Que முடியும். Dieu a le regard sur sa vie. அவனோட வாழ்க்கையில அவனோட பார்வை Il விட்டு peut se sentir en sécurité. அவன் அவர் மேல் பாதுகாவல தேவனுடைய பாதுகாவல் அவன் மேல் இருக்கும். Il ne suffit à un moment donné que d'attendre. அது பொறுமையாக காத்திருக்க வேண்டியது C'est முக்கியமாக. peut-être le plus dur. இதுவே தாமதம் என்பது நமக்கு Mais ce temps d'attente peut être mis à profit. நம்ம அந்த தாமதம் La patience est un fruit de l'esprit. அந்த பொறுமை என்பது மிகவும் முக்கியமானது. J'aimerais terminer par cette pensée d'Ésaïe. ஒரு வாசகத்தை நான் ஒரு மத்தியில் வாசிக்கின்றேன். Bienheureux tous ceux qui s'attendent à lui. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர் பாக்கியவான்கள். J'aimerais aussi terminer par cette expérience de George Muller.
ஜார்ஜ் மில்லருடைய வாழ்க்கையில் நடந்த fondateur des orphelinats aux États-Unis. அனாதை பிள்ளைகளுடைய நடத்தின ஒருவருடைய அனுபவத்தை Comment George Muller s'y prenait pour connaître la volonté de Dieu? எப்படி தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள விரும்பினார்? Au début, concernant un sujet déterminé, je cherche à mettre mon cœur dans un tel état que je n'ai plus de volonté propre. என்னுடைய சுய நம்பிக்கையை சார்ந்திராதே அவர் மேல் முழு நம்பிக்கையா இருந்து நான் அவருடைய சித்தத்துக்காக Je ne laisse pas le résultat à un sentiment ou à une simple impression. ஒரு காண்கிற காரியங்கள் நிமித்தம் உணர்வு நிமித்தம் நான் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. Si je le faisais, dit-il, je m'ouvrirais à de grandes déceptions. நான் அப்படி செய்திருந்தால் மிகவும் வெறுப்படைந்திருப்பேன். Je cherche la volonté de l'Esprit de Dieu dans la parole de Dieu. தேவனுடைய வசனத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். Il faut travailler avec l'Esprit de Dieu et la parole de Dieu. தேவனுடைய ஆவியின் பிரகாரம் வசனத்தின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். Si je regarde seulement l'Esprit sans la parole, வேத வசனம் இல்லாத ஆவி மாத்திரம் நான் பார்த்தா je m'ouvre à de grandes déceptions. நான் மிகப்பெரிய Si le Saint-Esprit nous guide complètement, il le fera en accord avec les Écritures. வேத வசனத்தின் பிரகாரம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்து வெற்றி தருவார். Muller ajoute, மறுபடியும் மில்லர் சொல்கிறார், je tiens compte des circonstances providentielles. நான் சந்தர்ப்ப சூழ்நிலையை நான் புரிந்து கொள்கிறேன். Je prie Dieu de me révéler pleinement sa volonté. தேவனுடைய சித்தத்தை முழுமையாக எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் ஜெபிக்கின்றேன். Par conséquent, en priant Dieu, அப்படி நான் ஜெபிக்கும் பொழுது, en étudiant sa parole, அவருடைய வேத வசனங்களை en தியானிக்கும் réfléchissant, அதை சிந்திக்கும் பொழுது j'arrive à un jugement sage et en accord avec le meilleur de mes connaissances et de mes capacités. என்னுடைய தன்மையை என்னுடைய பலவீனத்தையும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். Ensuite, si mon esprit est en paix et continue de l'être, j'agis en conséquence. அவருடைய தெய்வ சமாதானம் என்னில் தாங்கிறது, நான் அதன்படி நான் கடந்து செல்கின்றேன். Confie-toi en l'Éternel de tout ton cœur. அவர் மேல் முழு நம்பிக்கையாயிரு. Ne t'appuie pas sur ta sagesse. உன்னுடைய சுயபுத்தின் மேல் சாராதே. Reconnais-le dans toutes tes voies உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். et il aplanira tes sentiers. அவர் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். Que le Seigneur t'aide ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. à reconnaître dans ta vie உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நீ quelle புரிந்து est கொள்ள, sa volonté à ton égard அவருடைய சித்தம் என்ன என்பதை நீ தெரிந்து et கொள்ள. qu'il te bénisse pour cela. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.